பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அத்வானிக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதற்கு காலதாமதம் செய்தது ஏன் என்று சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இருந்த பாபர் மசூதி 1992 ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி இந்துத்துவா கரசேவகர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. கரசேவகர்களின் மத உணர்வுகளை தூண்டிவிடும் வகையில் பேசியதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் கல்யாண் சிங், அசோக் சிங்கால் உள்ளிட்ட 19 தலைவர்கள் மீது கிரிமினல் சதி உள்ளிட்ட பல பிரிவுகளில் குற்றம் சுமத்தப்பட்டது. அத்வானி உள்ளிட்ட தலைவர்கள் மீது கிரிமினல் சதி குற்றச்சாட்டை சுமத்த முடியாது என்று ரேபரேலி விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டதை அலகாபாத் உயர்நீதிமன்றமும் 2010ஆம் ஆண்டு மே மாதத்தில் உறுதி செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து 2011ஆம் ஆண்டில் சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மிகவும் காலதாமதமாக அப்பீல் செய்தது ஏன் என்று சிபிஐக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். அதற்கு சிபிஐ வக்கீல் பி ராவ் பல்வேறு ஆவணங்கள் இந்தியில் இருந்ததால் மொழிபெயர்ப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக காரணம் கூறினார். இந்த வழக்கில் அத்வானி உள்ளிட்டவர்களுக்கு எதிராக கூடுதல் ஆதாரங்களை தாக்கல் செய்ய உள்ளதாக சிபிஐ வக்கீல் கூறியதற்கு ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில்தான் சிபிஐ வாதாட வேண்டும் என்று கூறி நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். மத்திய அரசின் சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஎஸ் சந்தியோக் ஆஜராகாததையும் நீதிபதிகள் கண்டித்தனர்.